ஆனந்தப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. இப்பேற்பட்ட கல்யாணத்தை பார்த்தது கிடையாது. அனைவரும் பெருமையா பேசினாங்க. நமக்கு பெருமை தானே, மக்களுக்கு பெருமை தானே. ஏன்னா பலகாரமனை வச்சனை ஓடி வருது. குழந்தை என்ன அவசரம் தெரியல, ஏற்று தெரியல. என்னமாச்சு உனக்கு? ஏதாச்சு என்னமாச்சு? என்னமா என்னமா என்ன நடந்தது? என்னமா என்னமா மானம் போச்சு, போச்சா? மரியாதை போச்சு, நம்ம கௌரவம் போச்சு, அந்தஸ்து போச்சப்பா. தலைக்க நடக்க முடியுமா? காத்து போடுங்க. என்னடா ஆச்சு குழந்தைக்கு? என்னமா ஆச்சு? மரியாதை போச்சு. எல்லாம் கப்பல் ஏறி போய் நிக்குது. என்னமா என்னமாச்சு? நடந்தது என்னமா? சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. இது எப்படி வாயா சொல்லுவேன்? வாயா சொல்லையம்மா தூத்தல் தாய் ஆறவன் அப்பா சொல்லியம்மா. அன்னிருக்காள அண்ணி. அவனுக்கு என்ன குறை? தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் குறை இருக்கிற தங்க மக அங்கத்தில் ஒரு குறை காண முடியுமா? அன்னிருக்காள அண்ணி. அண்ணி யாரே தெரியல. அவளை கட்டி பிடிச்சிருக்கிறேன்.
வச்சுக்கிறேன். என் மகளை போல உத்தவி பத்து அபசகனமா இருக்கு. என் மகளை போல ஒரு உத்தவி, என் மகளை போல என் மகளை பற்றி பெருமை கும்புறா. என் மகளை போல பத்திரி உத்தமி இந்த உலகத்தில் நீங்க பார்க்க முடியும். இந்த கண்ணைக்கு பரம்பரை இருக்க அந்த கண்ணைக்கு மதுரை மாநகரி இருக்கா. ஆமா, கற்பின் தன்மையால அந்த வழியில வந்து நலாயினி இருக்காரு. அந்த நொலாகனி அப்படி என்னடா அது? அது யாராது? நலாயினி தான் வறுமையிலேயே 7 குடல் கிணத்துல போட்டு தானே அவ காரணம் அவன் தடுப்பு கிடைக்கிறா. ஆமா, சத்தியவான் சாத்தி இருக்கால தெரியுமா? தன்னுடைய கணவனை எம்மா எடுத்து போயிட்டான். அவங்கிட்ட உயிரை மீட்டுன்னு வந்தான். அதை விட இவன் மகா பெரியவிட நீ என்ன பண்றா? தீர்த்தமா நீ என்ன பண்ற? சாந்தி வாந்தி அடிக்கிறேன். கருத்து என்ன காரணம்? தெரியுமா? எப்படி இருக்க? நான் 3 மாதம் கர்ப்பிணியா இருக்கிற மாமா. 3 மாத கருவுற்று இருக்கிறாயா? கணவன் இல்லாத நேரத்தில் கருவுற்று இருக்கிற அந்த கருவுக்கு காரணம் யாரு? உங்களை யாரா கேட்டாங்க? இந்த காருக்கு காரணம் யாருன்னு கேக்கீங்களா? இந்த காருக்கு காரணம் யார் தெரியுமா? சொல்லு, உண்மை சொல்லு மாமா. நீங்க எதை வேணாலும் கேளு, நான் சொல்றேன். ஆனா அந்த காருக்கு கிளம்பிட்டு கேட்காதீங்க மாமா. போட்டு நிறுத்து. எனக்கு அண்ணி என்றால் தாய்க்கு சமம். அப்பேற்பட்ட அண்ணி நீங்க அடிக்கலாமப்பா. அப்பா நம்ம அரண்மனைக்கு வாழ வந்தவங்க, நம்ம அரண்மனை குத்துறத கேட்ட வந்தவங்க, எங்க அண்ணி நீங்க அடிக்கலாமப்பா. அப்பா அவங்களுக்கு யாருப்பா இருக்காங்க? நம்மளை விட்டு அவங்களுக்கு யாருமே கிடையாது. என் மகளுக்கு ஒரு பந்தா பாத்து யாருக்குடா வரும்? யாருக்குன்னே வராதுடா. விட்டு அவளுக்கு சொந்த பந்தம் யாரு? அடிப்பது நாம் தான். அதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அப்ப மனநோக்குபடி ஏற்கனவே என்ன பிரயோஜனம் செய்யக்கூடாது? கூடாது கூடாது. அது மட்டுமப்பா, ஒரு பெண்ணின் மனம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்பார்கள். பெண்ணின் மனம் பெண் அறிவார், மற்றவர் யார் அறிவார்? இந்த அச்சம் மரம் ஞானம் பயிர் பண்ணி சொல்லுவாங்களே, இந்த 4 குணமும் என் பொண்ணுகிட்டு தாங்க. இது என்னடா? அச்சம், மடம், நாணம், பைப்பு, பிளாண்டி, ஃபுட்பால், மோட்டரு, சாட்ரு இதெல்லாம் என் பொண்ணு வச்சுக்கிறா. இடிச்சுட்டப்பா. மோட்டர் சாட்டெல்லாம் மட என் பொண்ணு வச்சுக்கிறா. கம்னாட்டி பிளாஞ்சி பைப்பெல்லாம் மட வச்சுக்கிறா. ஊட்டி கேட்டவன் ஒடுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்ப போடுண்டா. அப்படி ஓம்ப போடுண்டா. ஒழுக்கத்தின் வழி வந்தவடைய மக, ஒழுக்கத்தில் வழி கடைபிடிக்கிறவடைய மக. ஆனா
என் குடும்பத்தை நாசப்படுத்த வந்தா மனு போச்சு, மரியாதை போச்சு. இனி இந்த உலகத்தில் தலை கட்ட முடியாது. சரிம்மா, குழந்தை. அப்பா, நான் இருக்கும்போது நீங்க எப்ப கவலைப்படுறீங்க? பாத்தியா? உன் பொண்ணு. இந்த அப்பா, இந்த ஆறுதல் சொல்ல யாரு இருக்காரு? அப்பா, உன் பொண்ணு நான் வளர்த்து சொல்லுப்பா. நீ போடுமா, ஒரு ஆள் போடுமா. நான் ஒரு ஆள் இந்த உலகம் ஒரு ஆள் போறா. போதும் போதும். என் அண்ணி நீ ஒரு ஆள் போறவன். அம்மா ஒரு ஆள் போறோம். அம்மா ஒரு ஆள் போறோம். ரெண்டு பேரும் கை வச்சு கம்முன்னு வைப்பேன். 10 வைப்பேன் மேல. அம்மா நான் எங்க அம்மா கை வச்சேன். தூணடா இது. மாறு அம்மா. நீ இருக்கிற நீ மாறிட்டா. ஆமா, முழு பொறுப்பு கிட்ட ஒப்படைக்கிறமா. நயந்து கேளு, பயந்து கேளு, பணிந்து கேளு, சரி பல்லியா சுனிதி கேளு, ஆட்டி ஓத்த வர்ற மாதிரி. அண்ணன் தம்பி கூட வர மாட்டான். ஆடாங்க மாட்டாய். போடா. எப்படியே உண்மை வர வைங்க. சரி டாடி.